வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினா இலைகளில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது புதினா இலை கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதன் மூலமாக கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் சத்துக்களாக இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, சி, டி, இ போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இது ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரித்து செல்களை சேதமடையாமல் பாதுகாத்து உடலுக்கு மருத்துவமைகளை கொடுக்கும். அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களை குணப்படுத்துறதில் ஆரம்பித்து பெரிய நோய் எதுவுமே நமக்கு அட்டாக் ஆகாமலும் பாதுகாக்கும். ஸோ புதினா இலைகள் நிறைந்திருக்கக்கூடிய இன்னும் குறிப்பிடத்தக்க பல ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவமைகளை நம்ம பெறுகிறோம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய புதினா இலை. இன்று பலரும் மோசமான உணவு முறையால் வயிறு வலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதுக்கு அவங்க புதினா இலைகள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். வயிறு வலி சார்ந்த பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே புதினா இலைக்கறி சரி பண்ணிடும். புதினா இலைகள் இயற்கையாகவே அலர்ஜி எதிர்ப்பு தன்மை கொண்டது. இதனை நம்ம உட்கொள்ளும் போது வயிற்றில் ஏற்படக்கூடிய எந்த வீக்கமாக இருந்தாலும் அல்லது வயிறு பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அது புதினா இலைகள் சரி பண்ணிடும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நார்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அஜீரணத்தை போக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகிடும். ஒருவேளை செரிக்காமல் போகிறதால ஏற்படக்கூடிய குமட்டல், வாந்தி, மயக்கம், இந்த மாதிரி பிரச்சனை, நெஞ்செரிச்சல் ஏற்படும், இந்த அசிடிட்டி எல்லாம் ஏற்படும் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு புதினா இலைகள் ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை உணவுகள் செரிமானம் ஆகி அது குடல்கள் இருந்து நமக்கு அதாவது ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக குடல்கள் இருந்து மீதி கழிவுகள் வெளியேறாமல் நம்ம சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை தவிக்கிறோம் அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதுக்குமே புதினா இலைகள் இருக்கக்கூடிய நார்சத்து உதவிகரமாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகளான வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம், சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலத்தையே நீங்கள் வலுப்பட வைத்துக் கொள்வதற்கெல்லாம் புதினா இலைகளை வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட வேண்டியது அவசியம். ஜலதோஷம் நீங்கி போவதற்கு புதினா இலைகள் எடுத்துக்கலாம். பருவநிலை மாற்றத்தால் பலரும் பல்வேறு நோய்களை சந்திக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சளி, இருமல் மற்றும் ஜலதோஷம் போன்றவற்றெல்லாம் அதிகம் பேர் பாதிப்படைகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் சிறந்த தீர்வாக இருக்கக்கூடியது புதினா இலைகள் தான். இப்போ புதினா இலைகள் சளி மற்றும் ஜலதோஷத்தை குணப்படுத்துறதுக்கும் உதவும். மேலும் புதினாவில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருமலால் ஏற்படக்கூடிய வறட்டு இருமல், அந்த எரிச்சல்களையுமே நமக்கு சரி பண்ணிடும். ஸோ நமக்கு சளி, இருமல் பிரச்சனையும் இருக்காது. தொண்டையில் எந்த விதமான கிருமி தொற்றும் இருக்காது. தொண்டை வலி, இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு இருக்காது. ஜலதோஷமும் நீங்கி போயிடும். சளி தொந்தரவுகள், சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை ஒட்டுமொத்தமாக சரி பண்ணிட்டு நுரையீரல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம நம்மளுடைய உணவுகளை புதினா இலைகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வகையில் ஜலதோஷம்லாம் நமக்கு நீங்கி போயிடும், மீண்டும் வராது. முகப்பொரு நீங்கி போவதற்கு புதினா இலைகள் எடுத்துக்கலாம். புதினா இலைகள் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள், பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய பண்புகள் எல்லாமே நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை நீக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். இதனால முகப்பொருவும் நம்மளுடைய சருமத்தில் தோன்றாது. தோன்றிருக்கக்கூடிய முகப்பொருட்களையும் நம்ம நீக்கிக்கலாம். மேலும் சருமத்தை அமைதியாக வைத்துக் கொள்ளலாம். அதாவது அமைதிப்படுத்துறதுக்கும் மென்மையாக்குறதுக்கும், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நம்ம பார்க்கறதுக்கு பார்த்தோம்னா சருமத்தை கோலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தப்பட்டு சுத்தமாக வைத்திருக்கும். இது தவிர புதினா இலைகளில் அதிக அளவு சாலிசிலிக் அமிலம் இருக்கு. இது முகப்பொரு மற்றும் சருமத்தில் ஏற்படக்கூடிய கரைகள், தளர்வான சருமம் இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது. இதனால தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல்கள் நம்மளோட சருமத்தை தாக்காது. நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களும் அகற்றப்படுவதால் முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான தோற்றம், சுருங்கிய தோல் அமைப்பு, முக சுருக்கங்கள் தென்படுவது, முகம் பிரகாசமாக இல்லாமல் போகிறது, இது எதுவுமே இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சியான முக அமைப்பை நம்ம பெறுவோம். முக்கியமாக முகப்பொருவெல்லாம் நமக்கு வரவே வராது. குமட்டலை நீக்கிக் கொள்வதற்கு புதினா இலைகளை எடுத்துக்கொள்வது அவசியம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு புதினா ஒரு சிறந்த தீர்வாக கருதப்படுது. இப்போ நம்ம இதை உட்கொள்ளும் போது காலை சுகவீனத்துடன் தொடர்புடைய குமட்டலுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது செரிமானத்திற்கு தேவையான என்சைம்களை செயல்படுத்தும். மேலும் இது குமட்டலை நீக்குவதற்கும் ஹெல்ப் பண்ணும். இதன்படி காலை சுகவீனத்தை அனுபவிக்கக்கூடிய தாய்மார்கள் புதினா உட்கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் காலையில் குமட்டக்கூடிய பிரச்சனைகள் தாய்மார்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க புதினா இலைகள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது பயணங்களின் போது குமட்டல் உங்களுக்கு ஏற்படுது, வாந்தி ஏற்படுது அப்படின்னா அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த சமிஞ்சை கட்டுப்பாடுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புதினா இலைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு அந்த குமட்டல் உணர்வு ஏற்படாது, வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வும் இருக்காது. ஏதாவது பயணங்களின் போது நீங்கள் வாந்தி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவதிப்படுறீங்கன்னா புதினா கலந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு பருகலாம். அல்லது புதினா வாசனை நீங்கள் நுகரலாம். இல்லைனா புதினாவை சமையலில் செஞ்சு முறையை சாப்பிட்டுட்டும் போகும்போது உங்களுக்கு அந்த குமட்டல் உணர்வு எதுவுமே இருக்காது. வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு புதினா இலைகள் எடுத்துக்கலாம். புதினாவில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைந்து காணப்படுது. இது பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சி தடுக்கிறதுக்கும் பற்களில் பிளேக் படிவதை சுத்தம் செய்யறதுக்கும்
தடுப்பதற்கும் ஹெல்ப் பண்ணும். மேலும் இது பாக்டீரியாக்களை அழித்து வாய் துர்நாற்றத்தை நீக்கி வாய் மற்றும் பற்களை இயற்கையாகவே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒட்டுமொத்தமாக உமிழ் நீரினுடைய தரம் உங்களுக்கு மேம்படும் நீங்கள் புதினா இலைகள் எடுத்துக்கொள்ளும் போது. அதே போல் அந்த கிருமிகள் எங்கேயுமே உங்களுக்கு வாய்களில் படிஞ்சிருக்காது. அது கிருமிகள் அகற்றப்பட்டு சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படுவதோ பிளேக்கள் ரத்தத்தில் நமக்கு ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படுவதெல்லாம் பற்கள் வலுவிழந்து போவது, பற்களில் பிளேக் கரைப்படிவது, மஞ்சள் நிறம் தோற்றம் தோன்றுவது, பல் சொத்தை ஏற்படுவது, பற்கூச்சம் ஏற்படுவது, இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாய் ஆரோக்கியத்தை முழுவதுமாகவே நம்ம பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து புதினா இலைகள் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது புதினா கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.